அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன். அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தபாரக வ தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் ஹமீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بفضل بسم الله الرحمن الرحيم. إن تقرضوا الله قرضا حسنا يضاعف له لكم ويغفر لكم والله شكور حليم. صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: الصدقة رد البلاء ورد القضاء، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் ஸலவாத்தும் சலாமும் நமது உயிரினை மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த ஷவ்வால் மாதத்தினுடைய முதலாவது வார ஜும்ஆவிற்காக வேண்டி வந்திருக்கும், வந்து கொண்டிருக்கும், வரவிருக்கும் முஸ்லிமான மூமீனான அனைத்து அல்லாஹுடைய அடியார்களாகிய நம் அனைவர்கள் மீது உண்டாகட்டுமாக என்று துஆ செய்தவனாக, இந்த வார ஜும்ஆனுடைய தலைப்பு அழகிய கடனாக கடன் கொடுப்போம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா தன்னுடைய அருமறையாம் திருமறையிலே கூறும் பொழுது, இன் துக்ரிலுல்லாஹ கர்தன் ஹஸனா, யார் அழகான கடனாக, யார் அழகிய கடனாக கொடுப்பார்களோ, யுதாயிஃபுஹு லக்கும், அவர்களுக்கு நாம் திரும்ப இரட்டிப்பாக கொடுப்போம். வயக்ஃபிர் லக்கும், அவர்களுடைய பாவங்களை நாம் மன்னிப்போம் என்று ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். இந்த வசனத்தினுடைய விளக்கத்திலே அல்லாஹ்வுக்கா கடனா? என்னது, அல்லாஹ்வுக்கு யாராச்சும் கடன் தர முடியுமா? அல்லாஹ்வுக்கு கடன் தேவைப்படுதா? மக்களுக்குன்னா கடன் தேவைப்படுது. அல்லாஹ்வுக்கு கடனா? அல்லாஹ்வுக்கு யாராச்சும் கடன் கொடுக்க முடியுமா? இல்ல அல்லாஹ் கடன் கேட்பானா? நம்மகிட்ட போய் அல்லாஹ் என்ன செய்யறான்? கடன் கொடுத்தா, அழகான கடனா கொடுத்தா நான் என்ன செய்வேன்? நான் உங்களுக்கு ரெட்டிப்பா தருன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். 1 கொடுத்தா 2, 10 கொடுத்தா 20. ரெட்டிப்பு என்று சொல்லும்போது அதுல எத்தனை அடவும் சொல்ல முடியாது. இரட்டிப்பு, டபுள் மடங்கு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, வயக்ஃபிர் லக்கும், உங்களுடைய பாவங்களை நான் மன்னிப்பேன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்றான். இந்த வசனத்தினுடைய அடிப்படையாக தான் நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்தாங்க சொன்னா, சாதாரணமாக இல்லை. இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த இடங்கள் எல்லாம் பல்வேறு மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், கபிரிஸ்தான்கள் எல்லாம் இது நம்முடைய முன்னோர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு தியாகம். அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி வக்ஃபு செய்தார்கள். அல்லாஹ்வுக்காக என்ன செய்தார்கள்? வக்ஃபு செய்தார்கள். இந்த வக்ஃபு தான் இன்னைக்கு அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலாவுடைய பாதுகாப்புல, அல்லாஹ்வுடைய பொறுப்புல இருக்கு. அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலாவுக்காகவே வழங்கப்பட்டதான் இந்த இடங்கள் எல்லாம். இதுல ஒரு மனிதர் தன்னுடைய ஆதிக்கத்தின் அடிப்படையிலேயோ இது எனக்கு உண்டானது என்று சொல்ல முடியாது. அல்லாஹு ஜல்லஷானு அல்லாஹ்வுக்காகவே கொடுத்த இந்த இடம், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதனுடைய நன்மைகள் ஏராளமாக அல்லாஹு தஆலா உலகத்திலே தருவதாக அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கின்றான். உலகத்திலேயும் மன்னிப்பு இருக்கின்றது, மறுமையிலே அல்லாஹ் அவர்களை என்ன செய்கின்றான்? மன்னிக்கின்றான், உயர்ந்த அந்தஸ்தில் ஆக்குகின்றான். இந்த வயக்ஃபிர் லக்கும், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றானா இல்லையா? இது அவர்களுடைய மிகப்பெரிய நன்மைகளாக அவர்களுடைய இறப்புக்கு பிறகு வருகிறது. ஹதீஸில் வருகிறது, இதா மாத்தல் இன்சான் யுன்கதா அமலுஹு, மனிதன் இறந்து விட்டார், அவரோடு எல்லாமே துண்டித்து விடும். எல்லாமே சலாசின், 3ஐ தவிர. வலதுன் சாலிஹுன் எதுவுலகு, அவருக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளை. தந்தை தன்னுடைய மரணத்திற்கு பிறகு அவருக்காக ஒரு பிள்ளை துஆ செய்கிறேன்னு சொன்னால், அது ஒழுக்கமாக வளர்த்து நல்ல ஒரு தீன்தாரியாக அவரை மார்க்கத்தின்படி வளர்த்தார் என்று சொன்னால், அந்த பிள்ளை தந்தைக்காக வேண்டி துஆ செய்யும். தந்தையினுடைய நல்ல அமல்களுக்காக வேண்டி அவர் துஆ செய்வார். அவருடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த எண்ணத்தில் அவர் தன்னுடைய பெற்றோருக்காக வேண்டி பிள்ளைகள் துஆ செய்வார்கள். இரண்டாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வயல்முன் யன்தஃபியு பிஹி, பலனுள்ள கல்வி. பலனுள்ள கல்வி என்று சொன்னால் என்ன? ஒழுக்கம் சார்ந்த,
மறுமை சார்ந்த மார்க்கம் சார்ந்த அனைத்து கல்விகளையும் யாரெல்லாம் கற்றுக் கொடுக்கின்றார்களோ, நல்ல ஒரு மனிதர்களுடைய ஒழுக்கம், ஒரு அலிஃப் என்ற வார்த்தை கற்றுக் கொடுக்கிறார் சொன்னால் அதுவும் நன்மைகள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான்காவது ஹலீஃபாவாகிய அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், எனக்கு அலிஃப் என்ற வார்த்தை யார் கற்றுக் கொடுப்பாரோ அவருக்கு நான் அடிமை. யாருக்கு? எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கு, ஹஜ்ரத்துக்கு நான் யாரு? அடிமை. அவரை என்னை எப்படி வேண்டுமா அவர் நினைத்தால் என்னை அவர் அடிமையாக வைத்துக் கொள்ளலாம், இல்லை என்றால் அவர் உரிமையும் விடலாம். எல்லா உரிமையும் இருக்கின்றது. அப்ப கற்றுக் கொடுத்த அந்த ஆசிரியர், அவர்களுடைய மாணவர், இப்படியாக நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். தன்னுடைய கல்வியின் மூலமாக யாருக்காவது சொல்லிக் கொடுக்கிறான்னு சொன்னால் அதனுடைய நன்மைகள் அவருக்கு வந்து கொண்டே இருக்கும். யார் நல்லதை போதித்தார்களோ, யார் நன்மையை சொன்னார்களோ அந்த நன்மைகள் இவருக்கும் வரும். அதாவது இதுல யாருக்கும் குறைக்கப்படாது. இதுல யாருக்கு என்ன செய்யப்படாது? குறைக்கப்படாது. இப்ப என்னுடைய நன்மை நான் ஒரு மாணவருக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன்னு சொன்னால் இந்த நன்மை எனக்கும் வரும், என்னுடைய உஸ்தாதுக்கு வரும், என்னுடைய உஸ்தாதும் போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமது உயிரில் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் இந்த குர்ஆனுடைய கல்வி, இந்த ஹதீஸினுடைய கல்வி, இந்த ஃபிக்ஹுடைய மசாயில், மார்க்க சட்டத்தினுடைய கல்வி நன்மைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஸதகத்துன் ஜாரியா, நிரந்தர தான தர்மம். மஸ்ஜிதுக்கு கட்டுவதற்காக வேண்டி இடத்தை கொடுத்தாரு, பள்ளிவாசலை கட்டினாரு, அதுல செங்கலுக்காக வேண்டி உதவி செய்தாரு, மண்ணுக்காக வேண்டி உதவி செய்தாரு. எதுவென்ற அதாவது சின்ன ஒரு ஃபேனுக்காண்டி அல்லது முசல்லாவுக்காக வேண்டி அல்லது மக்கள் வருவதற்காக வேண்டி ஏதாவது நல்ல நறுமண பூச வேண்டும் எழுதி பள்ளிவாசலுக்காக வேண்டி செய்கின்றார் சொன்னால் இந்த மஸ்ஜிதில் தொழுகும் காலம் எல்லாம், இந்த பள்ளிவாசல் இருக்கும் காலம் எல்லாம் அதனுடைய நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். சரி, பள்ளிவாசலை ஆரம்பத்தில் கட்டினாங்க, இடிச்சுட்டாங்க, பழைய பள்ளிவாசலாக இருந்தது. அப்போ அதனுடைய செங்கல் மண்ண நன்மைகள் அதுக்கும் வரும் தான். அது இடிச்சிடாலும் இப்போ ஹவுஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய ஹவுஸ் இருந்தது, இப்போ புது ஹவுஸ் இருக்கு. பழைய ஹவுஸினுடைய நன்மைகள் அவர்களுக்கு குறைக்கப்படுமா? அது கிடையாது, குறைக்கப்படாது. அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதற்காக யார் கொடுத்தாலும் வரும். அதன் பிறகு புதுசா நிர்மாணம் செய்யப்படுகிறது சொன்னால், அது பராமரிப்பு செய்யப்படுகிறது சொன்னால், பெயிண்ட் அடிக்கப்படும், அதற்கு மேல பெயிண்ட் அடிக்கப்படும் சொன்னால் அதனுடைய நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். இது முசல்லா வாங்கி கொடுத்தாங்க, முசல்லா பழைசாச்சு தூக்கி போட்டா முடிஞ்ச அப்படிலாம் இல்லை, அது வந்து கொண்டே இருக்கும். கியாமத்து நாள் வரைக்கும் அவர்களுடைய கபரில் நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ். ஒரு லைட் வாங்கி கொடுத்தாரு, அந்த பள்ளிவாசல் லைட் எரிகிற காலம் மட்டுமல்ல, அந்த அடுத்த எந்தெந்த லைட் போடப்படுகிறது, யார் ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்தாரோ அவர் முதல் கடைசி வரைக்கும் யார் வாங்கி கொடுக்குறாரோ அது வரைக்கும் வந்து கொண்டே இருக்கும். ஏசி வாங்கி கொடுத்தாலும் சரி, அதே போல ஃபேன் வாங்கி கொடுத்தாலும் சரி, எது வாங்கி கொடுத்தாலும் இதனுடைய நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹு அக்பர். இது இடத்தை கொடுத்தவருக்கு சரி, இதுக்காக எல்லாவற்றுக்கும் நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். இதுதான் வக்ஃப்னு சொல்லுவாங்க. அல்லாஹுக்காக தன்னை அந்த சொத்து அல்லாஹுடைய சொத்து. இது யாருடைய சொத்து? அல்லாஹுடைய சொத்து. அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இதுல நாம உரிமை கொண்டாட முடியுமானா ஒரு தனி நபர் உரிமை கொண்டாட முடியாது. இது என்னுடைய சொத்து, இது என்னுடைய பள்ளிவாசல், இது என்னுடைய முசல்லா, இது நான் கொடுத்தது என்று யாரும் சொல்லக்கூடாது. இது அல்லாஹ்வுக்காண்டி எப்போது சொல்லி கொடுத்து விட்டாரோ இது அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா மக்காவினுடைய காபத்துல்லா ஆபராக என்று சொல்லப்படக்கூடிய தன்னுடைய ஊர்ல என்ன செய்தான், இது போல ஒரு பள்ளிவாசல், இது போல ஒரு மினார கோபுரத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹைட்டா கட்டினான். அப்பேச்சும் மக்கள்லாம் அங்கே வரட்டும் அப்படின்னு நினைச்சு. அப்பொழுதும் பார்த்தாலும் மக்காவுக்கு தான் மக்கள் போனாங்க. எங்க போனாங்க? மக்காவுக்கு தான் போனாங்க. இவனுக்கு கோபம் தாங்க முடியல. என்ன செஞ்ச, ஏனை படைகளோட மக்களை மிகப்பெரிய படைகளோடு மக்காவை நோக்கி வந்தான். வந்த பிறகு வருவதற்கு முன்னதாகவே என்ன செஞ்சுட்டா, அப்துல் முத்தலிப் இருக்காங்களே, யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களுடைய ஒட்டகம், அவருடைய ஒட்டகத்தில் என்ன செஞ்சுட்டான், பிடிச்சு வச்சுட்டான் பிணை கைதியாக. அந்த மக்காவினுடைய தலைவர் யாரு சொன்னா ஹலரத் அப்துல் முத்தலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார். வந்துட்டா ஏதாவது பேச்சுவார்த்தை நடக்கும்போது நம்ம ஜெயிச்சலாம் இதான் நினைச்சேன். அப்ப அப்துல் முத்தலிப் அவர்கள் வருகின்றார்கள். வந்துட்டு என்னுடைய ஒட்டகத்தை கொடுத்துருங்க. இல்லை, நான் பள்ளிவாசல காபத்துல்லாவை இடிக்கிறதுக்காண்டி வரேன், காபத்துல்லாவை இடிக்கிறதுக்காண்டி வரேன். இதுல உங்களுக்கு என்ன பயம் இல்லையா? நான் என் ஒட்டகத்தை வாங்க தான் வந்திருக்கேன், என்னுடைய ஒட்டகத்தை கொடுத்துரு. காபத்துல்லா அல்லாஹ்வுடைய வீடு, அது அவனுக்கு சொந்தமானது, அவன் வீட்டை அவன் பார்த்துக்குவான், அது அவன் சொத்து.
யார் சொத்து? என் சொத்துக்கு நான் உரிமையாளர். அவன் சொத்துக்கு ரப்புடைய சொத்துக்கு ரப்புல் காபா, அந்த ரப்புல் காபா பார்த்துக்குவோம். எனக்கு அதுல உரிமை இல்லை, அது என்னுடைய, எனக்கு நான் சொந்தம் கொண்டாட முடியாது, என் சொந்தமானது எதுவோ அது என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் என்ன செய்யறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்குவதற்கு 6 மாதத்துக்கு முன்பதாக அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா இந்த நிகழ்வினுடைய மிகப்பெரிய மாற்றத்தை அல்லாஹு தஆலா சூரா ஃபீல் அல்லாஹு தஆலா கொண்டு வருகின்றான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். அந்த ஏனை படைகளோடு வரான். அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா பெரிய பீரங்கி கொண்டு அல்லாஹு தஆலா தன்னுடைய வீட்டை காப்பாற்ற நினைக்கல, மிகப்பெரிய படையை திரட்டிட்டு வந்து சொல்ல அல்லாஹ் காப்பாதல. சின்ன ஒரு அபாபில் என்ற பறவையின் மூலமாக ரப்புல் ஆலமீன் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் அழிக்கின்றான். அவனுடைய சடலத்தை எடுத்துட்டு போறதுக்கும் ஆள் இல்லை. பெரிய நீண்ட நெடிய வரலாற்றினுடைய சுருக்கம். அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய சொத்தை தான் வைத்துக் கொள்ள வேண்டும், இல்லை எனக்கு உரிமை இருக்கிறது, நான் சொல்றதான் நீங்க கேட்கணும் அப்படின்னு யாருக்கும் உரிமை இல்லை. வக்ஃபுடைய சொத்துக்கு யாருக்கும் உரிமை இல்லை. அது அல்லாஹுடைய சொத்து. யாருடைய சொத்து? இது அல்லாஹுடைய சொத்து. அல்லாஹுக்காக நம்முடைய முன்னோர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு தியாகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தியாகம். அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹுக்காகவே வக்ஃப் செய்தார்கள். இது அல்லாஹுடைய சொத்தாக இருக்கிறது. இது நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய ஏழைகளுக்கும், ஏழை முஸ்லிம் சமூகத்திற்கும், மஸ்ஜிதுகளுக்கும், மதரசாக்களுக்கும், கபிரிஸ்தான்களுக்கும் கொடுத்த ஒரு மாபெரும் வக்ஃபினுடைய சொத்தாக இருக்கிறது. அதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய சொத்து நாம் போராட வேண்டும், அதற்காக வேண்டி நாம் முயற்சி செய்ய வேண்டும். அது யாராவது தடுக்க வேண்டும், அதில் யாராவது குளறுபடி செய்ய வேண்டும் சொன்னால் அதற்காக வேண்டி நாம் மிகப்பெரிய ஒரு முயற்சி செய்ய வேண்டும். அதுக்காக வேண்டி நாம் அந்த சொத்தை, அல்லாஹ்வுடைய சொத்தை மீட்பதற்காக முயற்சி செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கியல்வானாக. அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா நம்முடைய அனைத்து அமல்களை ஏற்றுக்கொண்டு அல்லாஹு தஆலா நம்முடைய மென்மேல் அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை தந்தல்வானாக.